இன்றைய வேத வசனம் சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பிரியமானவர்களே, கண்மணி என்பது கண்ணின் மிகவும் மென்மையான, பாதுகாக்கப்பட்ட மற்றும் மதிப்புமிக்க பகுதி. ஒருவன் நம் கண்மணியை தொடும்போது நாம் உடனடியாகவும் வலிமையாகவும் எதிர்வினையாற்றுவோம், ஏனெனில் அது நம் பார்வையை பாதிக்கிறது. இப்படிப்பட்டதாய் இருக்கிற கண்மணியை ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது தேவனுடைய மக்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எப்படி என்றால், உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கும் மனிதர்கள் தேவனுடைய மிகவும் விலையேற பெற்ற உடைமையை காயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய மக்களை தன் கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். அதாவது எந்த ஒரு தீங்கும் நமக்கு எதிராக வரும்போது தேவன் உடனடியாக செயல்படுவார். அவருடைய பாதுகாப்பு மிக நெருக்கமானது, தனிப்பட்டது மற்றும் முழுமையானது. நம் மீது நடக்கும் எந்த ஒரு தீங்குக்கும் தேவன் அதிக உணர்வாய் இருக்கிறார். நாம் காயப்படும் போது அவர் அதை பார்க்கிறார், உணர்கிறார் மற்றும் பதிலளிக்கிறார். நம்முடைய வலியை அவர் அலட்சியம் செய்வதில்லை. நாம் அவருடையவர்கள். நாம் அவருடைய கரங்களில் இருக்கிறோம். நம்மை தீண்டுவது அவரை நேரடியாக தீண்டுவதற்கு சமம். இன்றைக்கு நீங்கள் சவால்களை எதிர்கொண்டால், அச்சுறுத்தல்களை உணர்ந்தால் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களுடைய பாதுகாப்பாளர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்பதை நம்புங்கள். அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் அவருடைய விசேஷித்த உடைமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.